வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன். தைப்பூசத்தை முன்னிட்டு சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இலவச தரிசனத்திற்காக 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீளும் நீண்ட வரிசை. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக 6 வாரங்கள் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். செவ்வாய்க்கிழமையான இன்று தைப்பூச நட்சத்திரம் அரசு விடுமுறை என்பதால் சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் காணப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமானோர் இங்கு சாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்துள்ளனர். பொது தரிசனம், 50 ரூபாய், 100 ரூபாய் கட்டண தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இலவச தரிசனத்திற்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரையில் கோவில் குளத்தை சுற்றிலும் வரிசையில் காத்திருந்து கோவிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் வந்து காத்திருப்பு மண்டபம் வழியே கோவிலுக்குள் வந்து சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதிய வீடு கட்ட வேண்டும், திருமண தடை நீங்க வேண்டும், குழந்தை பாக்கியம், அரசியல், ரியல் எஸ்டேட் தொழில் என பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்ப மரத்தடியில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தும் செங்கற்களை அடுக்கி வைத்தும் தொட்டில் கட்டியும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். அரோகரா அரோகரா என பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்து வருகின்றனர்.